என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பாட்டாளி தொழிற்சங்க பேரவையின் மாநில பொதுக்குழுவில் கலந்து கொள்வதில் அது எனக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, அதை நான் பெருமையாக கருதுகின்றேன். குறுகிய காலத்திலே கூட்டப்பட்ட இந்த பொதுக்குழு குறுகிய காலத்தில்தான் நிர்வாகிகள் எல்லாம் நியமனம் செய்து இந்த பொதுக்குழு இப்பொழுது மிக சிறப்பாக ஆயிரக்கணக்கானோர் தமிழ்நாடு முழுவதிலிருந்து இங்கே கலந்து கொண்டு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்குழு 31 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். அத்துணை தீர்மானங்களும் தமிழ்நாட்டிற்கு முக்கியமான தீர்மானங்கள், தமிழ்நாட்டில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்களுக்கு முக்கியமான தீர்மானங்கள். ஒரு நாடு முன்னேற வேண்டுமென்றால் அதற்கு கட்டுமானங்கள் தேவை. இந்தியா 2047 முன்னேறிய நாடாக வளர வேண்டுமென்றால் அதற்கு இன்னும் கட்டுமானங்கள் தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு இன்று இந்தியாவில் ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது. அதற்கும் முக்கியமானது உற்பத்தி துறை, சேவை துறை, வேளாண் துறை. இதில் அரசு துறை, தனியார் துறை சேர்ந்ததுதான். இந்த துறைகள் வெற்றிகரமாக செயல்படுகிறது காரணம் என்றால் அந்த துறையில் இருக்கின்ற தொழிலாளர்கள் தான். அவர்கள் நல்ல வகையில் அவர்கள் பிரச்சனையை கண்டறிந்து அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் ஒரு மாநிலம் இன்னும் முன்னேறும், வேகமாக முன்னேறும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைய சூழலில் அந்த நிலை இல்லை. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஒரு ஆட்சி என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிகாரம் என்னவென்று தெரியாது, நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாடு இதுவரை 16 சட்டமன்ற தேர்தல்களை பார்த்திருக்கிறது, 12 முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறது. ஆனால் இத்துணை முதலமைச்சர்களில் இன்றைய முதலமைச்சர் மிக மோசமான, நிர்வாகம் தெரியாத முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். இது வருத்தப்படுகின்ற ஒரு செய்தி. இது தமிழ்நாடு ஒரு பக்கம் ஒரு முன்னேறிய மாநிலம், இது கடந்த காலத்தில் இருந்து வருகிறது. அப்படி முன்னேறிய மாநிலம் என்றால் கட்டுமானங்கள் ஓரளவுக்கு இருக்கிறது, தொழிற்சாலைகள் ஓரளவுக்கு இருக்கிறது, சேவைத்துறை வளர்ந்து கொண்டிருக்கிறது, வேளாண் துறை வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை, தற்காலிகமாக ஒரு நிதிநிலை அறிக்கை, இடைக்கால நிதிநிலை அறிக்கை, இடைக்கால பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை வாசித்த நிதி அமைச்சர் அவர்களும், வேளாண் பட்ஜெட்டை வாசித்த வேளாண் துறை அமைச்சர்கள், அவர்கள் என்ன வாசித்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. எழுதி கொடுத்ததை வாசித்தார்கள். அது என்ன எழுதி கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், முதலமைச்சரை பற்றி துதி பாடிக்கொண்டு கடந்த 5 ஆண்டு காலம் நடந்த மோசமான சம்பவங்கள் அது எல்லாத்தையும் பொய்யை சொல்லி ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கை. இந்த நிதிநிலை அறிக்கையில் நேற்று நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த ஓராண்டு மட்டும் 1,84,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறது தமிழ்நாடு. ஒரே ஆண்டிலே 1,84,000 கோடி கடன் ஒரு ஆண்டில். இன்னும் சொல்ல போனா 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் மட்டும் 5 ஆண்டுகளில் பெற்ற கடன் தமிழ்நாட்டிற்கு 4,96,000 கோடி. 74 வருஷமா 4,56,000 கோடி, 4,56,000, 4,56,000 கோடி கடன். 74 வருஷமா 5 வருஷத்துல 4,96,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 10 லட்சம் கோடி கடன்ல தத்தளித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இது நேரடி கடன்.
இது இல்லாத பொது நிறுவனங்கள், போக்குவரத்து துறை, மின்சார துறை, நெடுஞ்சாலை துறை, இதெல்லாம் போக்குவரத்து துறையில 5 லட்சம் கோடி கடன். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 15 லட்சம் கோடி கடன்ல தத்தளித்து கொண்டிருக்கிறது. நான் கேட்டேன், நேற்று என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்தது, அறிக்கை வந்தது. அதுல கேட்டேன், 1,84,000 கோடி கடனை வாங்கினீங்க, அதுல மூலதன செலவுன்னு இருக்கு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது மூலதன செலவுனா என்னன்னா, ஒரு கட்டுமானத்தை உருவாக்குவது. இப்போ ஒரு ரோடு போடுறது, ஒரு பில்டிங் கட்டுறது, இல்ல ஒரு தொழிற்சாலை தொடங்குறது, அல்ல ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குறது, கல்லூரி கட்டுறது, ஆர்பர் கட்டுறது, நெடுஞ்சாலை, இப்படி எல்லாமே இது கட்டுமானம். இதுல சில இதுல கட்டுமானத்துல வருமானம் வரும், சில இதுல மக்களுக்காக, கல்லூரி பள்ளிக்கூடம் எல்லாமே மக்கள் பயன்பாட்டுக்காக. இப்படிதான் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், மூலதன செலவு. இதுல 1,84,000 கோடியில மூலதன செலவு எவ்வளவுனா வெறும் 51,000 கோடி தான். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 1,70,000 மீதி இருக்கின்ற கிட்டத்தட்ட 1,33,000 கோடி என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க கேட்டா அதுல கடனை வாங்கி கடனை கட்டுறோம். இதுதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சூப்பர் நிர்வாகம், நிர்வாக திறமை இதுதான். கடனை வாங்கி கடனை கட்டுறது தான் விடிய ஆட்சி. இது எவ்வளவு திறமையானவர்கள் இவர்கள். 1,86,000 ரூபாய் 51 தான் மூலதன செலவு, 55 கடனுக்கு கடனை கட்டணும். மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 77,000 கோடி என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. எதுக்கியா கடனை வாங்குறீ? இப்போ ஒரு வீடு வாங்கினா, ஒரு வீடு ஒருத்தர் கட்டுறாரு, சரி கடனை வாங்கி வீடு கட்டுறாரு, தப்பு கிடையாது. ஆனா அந்த வீட்டுல வாழறதுக்கு கடன் வாங்குறது, அந்த வீட்டுல கரண்ட் பில் கட்டுறது, கடன் வாங்கி கரண்ட் பில் கட்டுறது, அந்த வீட்டுல தண்ணி பில் கட்டணும்னா கடனை வாங்கி தண்ணி பில்லு கட்டுறது, மளிகை சாமான் வாங்கினா கடனை வாங்கி மளிகை சாமான் வாங்குறது, கடனை வாங்கி பால் வாங்கிறது, கடனை வாங்கி துணி வாங்கிறது. இப்படி செய்ய முடியுமா? முடியாது, சாத்தியம் கிடையாது. ஆனா அதைத்தான் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் மக்கள் அதை தெரியப்படுத்த வேண்டும். ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும், குறிப்பாக உங்கள் மூலமாக வர வேண்டும். என் பாட்டாளி சொந்தங்கள், நீங்கள் உங்கள் மூலமாக உறுதியாக நீங்கள் ஆட்சி மாற்றம் வரும். நம் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக பேரவை தொடங்கியிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் விவரமானவர்கள், தெளிவானவர்கள், சிந்தனை உள்ளவர்கள். நீங்க சொன்னா இன்னும் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். உங்க கிராமத்தில் மட்டும் இல்ல, உங்க தொகுதி, உங்க பகுதியில, உங்க ஊர்ல சொன்னா ஆமாப்பா அவங்க தொழிற்சங்கத்தில் இருக்கிறாங்க, விவரமானவங்க. அது மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் சக தொழிலாளர்கள், அமைப்புகளுக்கு இருக்கின்ற அவர்களுக்கு நீங்கள் இந்த திமுகவின் அவல நிலையை எடுத்து சொல்ல வேண்டும். இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிர்வாகம். நான் நேற்று கூட பேசினேன், எவ்வளோ அன்றாடம் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அன்றாடம் போராட்டங்கள், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம். அவங்க என்ன கேட்டாங்க, 10 லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க, 15 வருஷமா வேலை செய்யறாங்க, 20 வருஷமா வேலை செய்யறாங்க. எவ்வளவுன்னு கேட்டா எங்களுக்கு 7,200 ரூபாய் கிடைக்குது. 7,200 ரூபாய் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த முடியுமா? வீட்டு வாடகையை ஏத்திட்டீங்க, வீட்டு வரியை ஏத்திட்டீங்க, தண்ணி வரியை ஏத்திட்டீங்க, சொத்து வரியை ஏத்திட்டீங்க, போக்குவரத்து ஏத்திட்டீங்க, பால் விலையை ஏத்திட்டீங்க, எல்லாமே ஏத்திட்டீங்க. 7,200 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இதே போன்றுதான் பேசினாங்க. போக்குவரத்துல ஓய்வு பெற்றவர்கள் 30-40 ஆண்டுகள் போக்குவரத்து துறைக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றிய ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அதுல எப்படியோ ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வந்தா என் பொண்ணு பையன் கல்யாணம் பண்ண, பொண்ணு படிப்பு வரணும், ஏதாவது ஒண்ணு. ஆனா ஒரு பைசா கூட இன்னைக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல ஒரு அரசாங்கம், துப்பு கெட்ட ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா இது திமுக அரசாங்கம். அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தார்கள்.
5 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளோ வாக்குறுதிகள், 505 வாக்குறுதிகள், சும்மா அள்ளி வீசு. நமக்கு என்ன, தமிழ்நாடு மக்கள் ஏதாவது சொன்னா ஏமாந்துருவாங்க அப்படின்னு அந்த எண்ணத்துல தான் ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 505 வாக்குறுதிகள், அதில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 66 தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். 13% வாக்குறுதி, வெறும் 66. ஆனா பேசுறது என்ன, 400, 450, 50. ஒரு காலத்துல என்ன பேசினாங்க, நான் அந்த புத்தகம் ஒண்ணு போட்டேன், அந்த புத்தகம் மட்டும் நான் போடலன்னு வச்சுக்கீங்களேன், இந்நேரம் நாங்க சொன்னதை விட அதிகமா செஞ்சுட்டோம்னு சொல்லுவோம். ஏன்னா அப்படிதான் பேசினாங்க. 99 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் பலமுறை சொல்லி இருக்கிறார். இப்ப இல்ல 70%, 85%. அதே போல தொழில் முதலீடுகள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தனியார் தொழிற்சாலைகள் 12,16,000 கோடி ஒப்பந்தம் போடப்பட்டு கையெழுத்து அவ்வளவுதான், யாரோனா கையெழுத்து போடலாம். தொழில் அதிபர்களை கூப்பிட்டு வச்சு கையெழுத்து போடணும், போட்டுட்டு போறாங்க, அவனுக்கு என்ன இருக்குது. ஆனால் முதலீடு செய்யணும். 1 லட்சம் கோடி தான் முதலீடு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு ஒரு புத்தகம் நான் போட்டேன். நான் இந்த புத்தகம் போட்ட உடனே, ஏன்னா அதுக்கு முன்பு 90%, 95% வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நான் புத்தகம் போட்டு வெளியிட்ட பிறகுதான் தொழில் அமைச்சர் இல்ல அவ்வளவுலாம் 23% தான் முதலீடு வந்திருக்கு. அந்த 23% தான் போய் வெறும் 9% தான் வந்திருக்கு. இப்படி ஆக்கப்பூர்வமான அரசியல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான அரசியல் அன்றாடம். என்னுடைய அறிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது எல்லாம் நீங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க கூட வேலை செய்யறது எல்லாமே சக தோழர்களோ, உங்க அமைப்புல இருக்கிறவங்க எல்லாமே பல சமுதாயம், பல கட்சியை சார்ந்தவர்கள், பல மதத்தை, இனத்தை, மொழியை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு நம்ம செய்தி போனோம். நமக்குள்ளே இந்த செய்தி வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் உங்களுடைய பங்களிப்பு இந்த தேர்தலில் மிக முக்கியம். ஏன்னா நீங்க பணியாற்றுகின்ற பகுதி எல்லா சமுதாயம், எல்லா கட்சியும், எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், பல கட்ட அமைப்புகள் இருப்பார்கள். அது முக்கியமான ஒரு வேலையா நான் பார்க்கிறேன். நான் உங்களோட பங்களிப்பினா இந்த தேர்தல் நமக்கு மிக 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 முக்கியமான தேர்தல். நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிற சூழல், இருக்கிற நம் கட்சியுடைய சூழல், நம் கட்சிக்குள்ள குழப்பங்கள், இதெல்லாம் இந்த தேர்தல் மிக முக்கியமானது. அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் இப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். நான் எந்த நிலையில இன்னைக்கு நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கிறோம், எதற்காக இந்த முடிவை நாம் எடுத்திருக்கிறோம், என் மனசுல நிறைய இருக்கு. ஆனாலும் அதை நீங்கள் புரிந்து கொண்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி, பாட்டாளி கட்சி இருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் நாம் இருக்கின்றோம். நம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். அதற்கு அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். என்னை கூப்பிடல, என்னை அழைக்கல, எனக்கு சொல்லல, எனக்கு தகவல் சொல்லல, அதெல்லாம் எந்த குறையும் கேட்கக்கூடாது. கூப்பிட்டு தான் நான் போயிருப்பேன். இது நம்ம கட்சி, நம்ம அமைப்பு, இது உங்களுக்கு தான். உங்க வீட்டில் உங்களை கூப்பிடணும்னு என்ன இருக்கா என்ன? நீங்க தான் மற்றவங்களை கூப்பிடணும். இது நம்ம குடும்பம். அது நீங்க அங்க இருக்கின்ற பகுதியில் நீங்க தலைமை ஏற்று நடத்துங்கள். எல்லாமே நீங்க தலைவர்கள், நீங்க திறமசாலிகள், விவரமானவர்கள், நீங்க எல்லாமே நீங்க விவரமானவர்கள். நீங்க எடுத்து நடத்துங்க. உங்க பின்னால கட்சி வரும். கூப்பிட்டா வருவாங்க, எல்லாம் வருவாங்க. வாங்க, ஆமாப்பா அவங்க தொழிற்சங்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. அதனால இந்த தேர்தல் நமக்கு
மிக முக்கியமான இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும்.